Hi friends, welcome to JAMMU'S kitchen. இன்னைக்கு நம்ம JAMMU'S kitchenல வந்து சுண்டல் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, புரோட்டாக்குல ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சுண்டல்ல வந்து அதிகமா விட்டமின்ஸ், மினரல்ஸ், கால்சியம்ஸ், புரோட்டீன் இது மாதிரி அதிகமா சத்து நிறைஞ்சிருக்கு. இது குழந்தைங்களுக்கு நீங்க வீக்லி ஒன்ஸ் ஆவது கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இந்த குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, பக்கத்துல பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க, அதுல ஆல்னு கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வந்து நான் குக்கர்ல வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் சேர்த்துறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துறேன். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் வந்து அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் இதில் வந்து சேர்த்திக்கிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கல, லைட்டாக வந்து 2 பல் சுற்றி எடுத்திருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்கும், குழம்பும் நல்லா ஆகும். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா வதங்குறதுக்கோசரம் வந்து நான் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மட்டன் மசாலா ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் வந்து நான் வந்து ஒரு தக்காளியை வந்து நல்லா மிக்சியில் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அதையும் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணுறேன். நான் வெங்காயம் சரி தக்காளி சரி ரெண்டுமே வந்து அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி நான் வந்து வேக வச்சு கருப்பு சுண்டலை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து முந்தின நாள் நைட்டே வந்து நல்லா வந்து நைட்டே ஊற வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு. அடுத்த நாள் இதை வந்து வேக வச்சு இப்போ எடுத்திருக்கேன். இப்போ அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வந்து இதில் வந்து நான் காய்ச்சி ஆறினவ ஒரு 1/2 டம்ளர் வந்து பால் ஆட் பண்ணுறேன். இது வந்து நல்லா ஆறி இருக்கணும், சூடான பால் ஆட் பண்ணிடக்கூடாது. இதுதான் வந்து குருமாவுக்கு ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இதை கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காவை வந்து சோம்பு போட்டு 1 டீஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி எடுத்திருக்கேன். அதையும் வந்து இப்போ வந்து கெட்டியாக பாருங்கள், கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் இப்போ வந்து இதில் ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் ஜாரை அலசி இதில் ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து நான் குக்கரை மூடி 2 விசில் வைக்க போகிறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து சுண்டல் வந்து வேக வச்சு எடுத்தனால நான் 2 விசில் எடுத்துக்கிறேன். இப்போ விசில் நல்லா வந்து அடங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நம்ம குருமா ரெடி ஆயிருச்சு. இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி கொத்தமல்லி தழையை வந்து ஆட் பண்ணுறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் நிறையா வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். கீப் சப்போர்ட்.